அண்ட் யங் ஆர்மிஸ் வெல்கம் டு பேங்க்டன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் கோக்கோட நாகினி எஃப்எஃப் பார்ட் 22 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹஸ்பண்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா ரூஹி ஜிம்மன் கூட ஹரிணியோட வேஷத்தில் இருந்திருப்பா. அண்ட் ஜிம்மன் யார் ஒரிஜினல் ஹரிணின்னு கண்டுபிடிச்சி அவளை கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பான். அண்ட் அதே மாதிரி சஞ்சுவை அவளுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, காரில் தூங்கிடுவா. அப்போ தயாங் அவளை தூக்கிட்டு மேலே போயிருப்பான். அதுலேருந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ தயாங் வந்துட்டு ஓ நீ முழிச்சிட்டியா தயாங், நான் எப்படி ரூம்குள்ளே நான் தான் தூக்கிட்டு வந்தேன். என்ன ஒன்றும் இல்லை, நீ எழுப்பின, நீ ஏஞ்சிக்கல, அதனால தான் சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி என்ன காரியம் பண்ணிட்டு தயாங் அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தயாங் சரி இந்தா ஜூஸ் குடி, நீ டயர்டாக இருப்ப, ஃபர்ஸ்ட் இதை குடி. இல்லை தயாங் எனக்கு வேண்டாம், நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஃப்ரெஷ்ஷப் ஆகணுமா? லூஸ் ஆடி நீ இவ்வளோ உடம்பு எப்படி இருக்க பற்றியா? பார்க்கவே அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்க. அட்லீஸ்ட் ஜூஸ் குடிச்சிட்டாச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகு. இல்லை தயாங் நான் போயிட்டு ஜூஸ் குடிக்கிறேனே. சொல்கிறத கேட்க மாட்டில்ல நீ, ப்ளீஸ். சரி வா. இல்லை நீங்கள் என்னை டச் பண்ணாதீங்க, நானே வரேன். இங்கே பாரு சஞ்சு, நான் உன்னை எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்லையும் உன்னை டச் பண்ணல. நீ உடம்பை பற்றியா உன்னால் நிற்கவே முடியல, நீ இப்படி பண்ணிகிட்ருக்க. இல்லை தான் ஐ கேன் மேனேஜ், ஐ வில் ஹேண்டில் இட். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டில அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச தயாங் என்ன பண்ணுறான்னா அப்படியே அவளை தூக்கிட்டு வாஷ்ரூம்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறான். சஞ்சு தயாங் என்ன பண்ணுறீங்க, இறக்கி விடுங்க தயாங். வாயை முட்டை சைலண்ட்டாக வா. தயாங் சொல்கிறத கேளுங்க தயாங், இறக்கி விட்டுங்கன்னு சொல்கிறேன்ல. வாயை முட்டு வாடி, நானும் பார்த்துட்டே இருக்க சும்மா நைன்னு கத்திக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் என்ன பண்ணுறான்னா கூட்டிகிட்டு போய் அவளை நிற்க வச்சுட்டு இங்கே பாரு, நான் வெளியில் தான் வெயிட் பண்ணுவேன், ஸோ ஏதாவது வேணும்னா கூப்பிடு, புரியுதா? சரி ஓகே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி அவங்க பாத்ரூம் எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்கும்டா. போகிறதுக்கு அதாவது குளிக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு ரூம் இருக்கும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது மாதிரி அப்படியே அட்டாச்சு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறான்னா அவள் குளிக்கிற ரூமில் வாசலில் தான் நின்றுட்டுருக்கான். சஞ்சு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உடம்பு முடியல, ஸோ நீ உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை இது பண்ணணும்ல, அதான் நான் இங்கே இருக்கேன். இல்லை நீங்கள் வெளியே போங்க, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன். சொல்கிறத செய், புரியுதா? சும்மா கூடலாம் பேசிகிட்ருக்காத. நான் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டேன். தயாங் நான் வரேன்னு சொல்கிறேன்ல, வாயை மூடிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சுவை இப்போ உள்ளே போகிறா. அப்போ தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது அவள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டான். ஸோ அவள் தயாங் என்ன ஏதாவது வேணுமா? ஆமாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் கொஞ்சம். சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கும் போயிட்டு அவளுக்கு கபோர்டில் ஓப்பன் பண்ணி சாரீ தான் கொண்டாரான். சஞ்சுவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கா. அப்போ சஞ்சு இந்தா அப்படின்னு சொல்ல சஞ்சு கை மட்டும் நீட்டான். தாங்கும் சாரீ கொடுத்துட்டு அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கான் வாசலில். இப்போ சஞ்சு தான் அவன் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அந்த சாரீ தான் வியர் பண்ணுறான். பட் அவளால் நிற்க முடியல, ரொம்ப அப்படியே அவள் பாடிலாம் ஷேக் ஆகுது. விட்டு அவள் மயக்க போட்டு கீழே விழுந்துருவா போல். ஸோ அவள் அப்படியும் மீறி அந்த சாரியை தான் வியர் பண்ணிட்டுருக்கா. அப்போது அவளுக்கு சடனாக அப்படியே தலை சுற்றி அப்படியே கீழே விழ போகிறா. அப்போ கரெக்டாக தயாங் ஏதோ சத்தம் கேட்குதேன்னு உள்ளே பார்த்தா இவன் மயக்கம் விழ போகும்போது தயாங் கரெக்டாக பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு சஞ்சு என்னாச்சு? இங்கே பாரு. ஒன்றும் இல்லை தயாங், தலை லைட்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க, நீங்கள் போங்க, என்னை தொடாதீங்க. லூஸு மாதிரி பேசாத, இந்த டைம்லேயும் நீ எப்படி உன்னால் இப்படிலாம் பேச முடியுது? தயாங் ப்ளீஸ், நான் சொல்கிறத நீ எதுவும் சொல்ல வேண்டாம், ஃபர்ஸ்ட் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நிற்க வச்சுட்டு தயாங் என்ன பண்ணுறான்னா அந்த சாரி அவனே எடுக்கிறான். சஞ்சு என்ன பண்ணுறீங்க தயாங்? கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இரு,
உன்னால் பேலன்ஸ் பண்ணி நிற்கவே முடியல. நீ எல்லாம் பேசாத, என்னை பிடிச்சிக்கோ. தயங்கண்ணா பிடிச்சிக்கோன்னு சொன்னேன். வேண்டாம், வாயை மூடிட்டு என்னை பிடிச்சிக்கோடி அப்படி சொல்ல இவளும் சரின்னு சொல்லிட்டு தயங்கோட அந்த 2 ஷோல்டரையும் பிடிச்சிக்கிறான். தயங்க அப்படியே இவளுக்கு அந்த சாரீ தான் கட்டி விட்டுட்ருக்கான். அவனை தான் கட்டி விட்டுறான். நம்ம சஞ்சு அப்படியே தயங்கையே பார்த்துட்ருக்கா. பட் நம்ம தயங் சாரியில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கான். ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுத்து அதை அவளுக்கு பின் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவன் சாரீ கட்டி விட்டுட்ருக்கான். நம்ம சஞ்சுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் இவன் தயங்க வந்துட்டு சஞ்சுவை டச் பண்ணியிருப்பான்ல, இவன் சொல்ல அவன் டச் பண்ணதுனால அந்த விஷம்லாம் இப்போ தயங்க பாதிச்சிருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் தயங்க ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு அப்படியே தயங்கே பார்த்துட்ருக்கா. பட் அவன் ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் சாரி தான் கட்டி விட்டுட்ருக்கான். சஞ்சு மனசில் ஏன் தயங்க இப்படி பண்ணிங்க, இப்போ நீங்கள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே நினச்சிட்டு நிற்கிறான். அப்போ தயங்கும் அவளுக்கு சாரிலாம் வியர் பண்ணி விட்டுட்டு அப்படியே அவளை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி பெட்கிட்ட தான் கொண்டு வரான். நம்ம சஞ்சு அப்படியே தயங்கி அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவள் கண்ணிலேருந்து அப்படியே லைட்டாக தண்ணி வருது. ஸோ என்னாச்சு, ரொம்ப உடம்பு முடியலையா என்ன, ஏதாவது இருந்தால் சொல்கிறீ அப்படின்னு சொல்ல சஞ்சு அப்படியே சைலண்ட்டாக தயங்கே பார்த்துட்ருக்கா. என்ன அப்படியே அவன் சொல்லறதுக்குள்ளே சஞ்சு தயங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு சாரி தயங், நான் வேணும்னே எதுவும் பண்ணலை, என்னை மன்னிச்சிடுங்க, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிச்சிடா. தயங்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு, ஓய் ஸ்வீட்டாக இங்கே பாரு, என்னாச்சு, இங்கே பாருடி, என்னை பாரு, என் ஃபேஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸை கப் பண்ணி பார்க்குறான். சஞ்சு அழுதுட்ருக்கா. ஐம் ரியலி சாரி தயங், நான் வேணும்னே பண்ணலை, என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். தயாங் என்னாச்சு ஸ்வீட்டாட்டி, இங்கே பாரு, இங்கே பாருடி, என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி அழுதுட்ருக்க. தயாங் அது 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 நான் அப்படின்னு அவளால் பேசக்கூட முடியலை. ஸோ அவள் அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே தயங்கோட ஷோல்டர்லேயே விழுந்துடுறான். தயங்கு ஒய் ஸ்வீட்டாட் இங்கே பாரு, ஏஞ்சிக்கோடி, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தை போட்டு தட்டிகிட்டே இருக்கான். பட் சஞ்சு ஏஞ்சிக்கிற மாதிரியே இல்லை. தவங்க நிமிஷம் பயந்துட்டு அவளை அப்படியே பெட்டில் கடத்திட்டு பெட்ஷீட் போட்டு விட்டுட்டு ஹரிணிக்கிட்ட தான் போகிறான். பிகாஸ் அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருப்பாங்கல்ல. ஸோ ஹரிணிக்கிட்ட போயிட்டு டோரை லாக் பண்ணுறான். ஹரிணியும் டோரை ஓப்பன் பண்ணுறான். சொல்லுங்க அவங்க என்னாச்சு. ஹரிணி என் கூட வா, என்னாச்சு வா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அண்ணியை கூப்பிட்டு போகிறான். இப்போ 2 பேரும் உங்கள் ரூம் சஞ்சோட ரூமில் தான் இருக்காங்க. ஹரிணி என்னாச்சு இவளுக்கு, அது தெரியல ஹரிணி, இவ திடீர்னு மயக்க போட்டா, ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி இருந்தா. நான் அவளுக்கு ஆக்சுவலி நான் தப்பான இன்டென்ஷனில் பண்ணலை. பட் அவள் ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாரி வியர் பண்ணி விட்டேன். ஆனால் அவள் ஏன் அழுதா, அவள் அழுது ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணுன்ட்டே பண்ணலைன்னு சொன்னான். என்னாச்சு அவளுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கா. ஹரிணி என்னது அவளுக்கு டச் பண்ணிட்டீங்களா, இதை தான் அவளும் கேட்குறா. என்ன ஆச்சு ஒழுங்கா சொல்ல ஹரிணி. தயம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. தயங்கு ஒரு நிமிஷம் என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா அது தயம் அது அப்படி சொல்லிட்டுருக்க. அப்போது தயம் சரி அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல. இல்லை தயங்க அவளுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவள் டயர்டாக ஃபீல் பண்ணுவாள். பட் நீங்கள் அப்படி சொல்ல தயங் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹரிணி அப்படிலாம் சொல்லாதீங்க தயம், ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க, என் கூட வாங்க, எங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு தாங்க கூட்டிகிட்டு நேராக ஹரிணி எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அப்படியே டைம் ஸ்கிப்ஸ்டா ஒரு ஈவினிங் டைம் காட்டுறாங்க. இப்போது சஞ்சு பொறுமையாக அவளோட ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா அவள் இன்னும் ரூமில் தான் இருக்கான். அவளுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அவள் நினச்சி பார்க்குறா தயங்க அவளை டச் பண்ணது அண்ட் இவள் அழுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுற்றி முற்றி ரூம் ஃபுல்லாக தயங்க தான் தேடுறா. பட் தயங் ரூம்லேயே இல்லை. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தயங்க்கு அவனுக்கு என்னாச்சு, அவன் நோ இல்லை அப்படி அப்படி இருக்கக்கூடாது. தயங் எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. பட் தயங் ரூம்லே இல்லை. இவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக ரூமை விட்டு வெளியில் வரா.
வெளில வந்து தயாங் 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 அப்படின்னு கத்திட்டே வரா. பட் தயாங் எங்கே இருக்கான்னே தெரியல. இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இல்லை, அப்படி நடக்கக்கூடாது. நான் நான் வேணும்னு பண்ணலை. நான் தயாங்க கொலை பண்ணலை. தயாங் தயாங் ப்ளீஸ் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஸோ அப்போ பால்கனியாண்ட ஒரு நாய்ஸ் கேட்குது. சஞ்சு என்ன பண்ணுறா, வேகமாக அங்கே போகிறா. பார்த்தா தயாங் தான் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்ருக்கான். ஸோ சஞ்சு என்ன பண்ணுறான்னா, அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, போயிட்டு வேகமாக தயாங்க பேக்கப் பண்ணிக்கிறா. பேக்கப் பண்ணோடனே தயாங் ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஓய் ஸ்வீட்டார்ட் அப்படின்னு அந்த வார்த்தை தான். சஞ்சு செம்மையாக அழுகிறா. தேங்க் காட், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக அழுகிறா. அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தாங்க திரும்பிட்டு, என்ன ஆச்சு ஸ்வீட்டார்ட், இங்கே பாரு, இங்கே பாருடி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். இல்லை இல்லை தயம், அது எல்லாமே ஹர்னி சொல்லிட்டா, எனக்கு ஒன்றும் ஆகலை, புரியுதா? ஆனால் தயம் அது அப்படின்னு சொல்லிட்டுருக்க. தயாங் வந்துட்டு அப்படியே சஞ்சோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, இங்கே பாருடி, குருஜி உங்ககிட்ட என்ன சொன்னார், மனுஷனை யாராவது ஒன்று தொட்டாதான் இந்த எஃபெக்ட் காட்டும். நான் தான் மனுஷனே இல்லையே, நான் தான் ஒரு வேம்பயர் ஆச்சு. ஸோ எனக்கு எதுவும் ஆகாதுடி. ஈவன் அருணி என்னை குருஜிக்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சிட்டா. ஸோ ஒன்றும் எனக்கு இல்லை, புரியுதா? நீ அழுகிறது ஃபர்ஸ்ட் நிறுத்து. எதுக்காக இப்போ அழுதுட்டுருக்க? இங்கே பாரு, என்னை பாரு. நிஜமாவா? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றுமே இல்லை. ஏய் ஸ்வீட்டார்ட், நீ எனக்காக அழுகிறடி அப்படின்னு சொன்னோடனே சஞ்சு நிமிஷம் அப்படின்னு நின்றுட்டு, அது அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. தயாங், அப்படின்னா நீ என்ன லவ் பண்ணுற, உண்மை தானே அப்படின்னு தயாங் கேட்க. சஞ்சு, இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்குடி எனக்கு ஒன்றும் இப்படி அழுகிற, இப்படி பதற? அது அது நான் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு அப்பாவியை கொல்லக்கூடாதுல்ல, அது தப்பு. ஸோ அதனால தான். அதுக்காக நீ இந்த அளவுக்குலாம் அழுதுருக்க மாட்டேடி. உன் கண்ணில் அந்த பயத்தை பார்த்தேன், எனக்கான பயம், என் உயிருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு வந்த பயம், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பை கான்டாக்டில் இருக்காங்க. சஞ்சுக்கு ஒரு நிமிஷம், நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருக்குது. பட் அவன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை தான், நீ எதுவும் போட்டு கற்பனை பண்ணிக்காத, இமேஜின்லாம் பண்ணிக்காத, நான்லாம் ஒன்று அப்படி கிடையாது, நான் உன்னை கொல்றதுக்கு தான் வந்தேன், புரியுதா? கொல்றதுக்கு வந்தேன்ட்டு இப்போ என் உயிரை பார்த்து ஏன்டி பயந்த? என் உயிருக்கு ஏதாவது ஆகும்னு ஏன் பயந்த? இப்போது உன் விஷத்தை தொட்டால் நான் செத்துருவேன்னு தெரியும், அப்படின்ட்டும் என்னை தொடாதன்னு சொன்னால் சரி, அதுக்கப்புறம் நான் உன்னை டச் பண்ணதுக்கப்புறமேட்டு விட வேண்டியது தானே, இவன் செத்தா போதும் அப்படின்னு சொன்னோடனே சஞ்சு டக்குன்னு அவன் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அப்படிலாம் பேசுறது தயாங், அது நீ தான் ஒன்றும் தெரியாது அப்பாவி இல்லை, நீ தான் யாரையும் கொலை பண்ணலே, அப்புறம் இப்படிலாம் பேசாத அப்படி சொல்லிட்டு இருக்க. அதான் இப்போ நீ தானடி சொன்ன, நான் எதுவும் உன்னை கொலை பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படி இப்படின்னு நீங்கள் தான் மேடம் டைலாக் விட்டீங்க. அது வந்து அத்தை அது வேற அப்படி சொல்லிட்டு சஞ்சு வேகமாக அத்தை கூப்பிடுறாங்க அப்படி சொல்லிட்டு அவள் போகிறா. டக்குன்னு அவள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கிட்டே இழுத்துட்டு அவள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு, எங்கே என்கிட்ட இருந்து நடிக்கிற, அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குற பற்றியா? அதெல்லாம் அம்மாலாம் ஒன்றும் கூப்பிடலை. இல்லை அவங்க கூப்பிட்டாங்க, கூப்பிடலை. அது வந்து அது நான் என்ன நீ இப்போ எதுக்கு உன் ஹார்ட்பீட் இவ்வளோ ரைஸ் ஆகுது ஸ்வீட்டார்ட்? தயாங், அது என்னை விட தயாங், எனக்கு இன்னும் பவர்ஸ் இருக்குது, அப்புறம் நான் ஏதாச்சும் நான் பண்ணிடுவேன். என்னடி பண்ணுவேன்? உன்னால் என்ன பண்ண முடியும்? பண்ணு, நான் பார்க்குறேன். தயாங், என்ன பேசுகிற நீ, என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறா. தயாங் அப்படியே சிரிச்சிட்டு, என் மேலே இருக்கிற லவ்வை உன்னால் மறைக்க முடியல, உன் கண்ணிலேயே தெரியுதுடி, கூடிய சீக்கிரம் நீயே அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன், நான் வெயிட் பண்ணுவேன்
அப்படின்ற மாதிரி டயங் சொல்லிச்சு. அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறான். இங்கே சஞ்சு அப்படியே ஓடி வந்துட்டு அவள் ஹார்ட்டில் கை வச்சுட்டு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போது என்ன ஆச்சு? நான் ஏன் அவனுக்காக அப்படி அழுதேன்? நான் ஏன் அவன்கிட்ட இருக்கும் போது எனக்கு நோ சஞ்சு நோ, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. உன் லட்சியம் என்னமோ அதை நிறைவேற்றிட்டு நீ போயிடணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் படுத்திட்டு நீங்களும் அப்படி பேசிட்டு போயிடுறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நைட் டைம். ஸோ இப்போ ஜேகே ஜேகே நல்லா தூங்கிட்டுருக்கான், நீங்களும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. சடனாக நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே நீங்கள் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆக்சுவலி உங்கள் பாடி உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை, நீங்களும் உங்கள் மைண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. நீங்கள் பாட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. போயிட்டு கிச்சனில் ஒரு கத்தி மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு நேராக எங்கே போகிறீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போகிறீங்க. ஸ்விம்மிங் பூலாண்ட நம்ம யூங்கி உக்காண்ட்ருக்கான். அவன் அப்படியே என்னமோ யோசிச்சிட்டே உக்காண்ட்ருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வேகமாக போய் யூங்கியை குத்தலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. சடனாக யூங்கி பின்னாடி யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணால் நீங்கள் தான் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. நம்ம யூங்கி, என்னாச்சு வயன், ஏன் இப்படி வந்திருக்க? அதுவும் நைட் டைமில் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது பேசணுமா? இல்லை மாமா, அது ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல, நான் சும்மா வந்து பார்த்தேன், நீங்கள் அங்கே உட்காண்ட்ருந்தீங்க. ஏன் மாமா உங்களுக்கு தூக்கம் வரல? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குல்ல, அதான் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணுறதுனே புரியல, ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூங்கி பேசிகிட்ருக்கான். அங்கே ஜேகே அப்படியே திரும்பி கையை போடுறான். பட் நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லாததை ரியலைஸ் பண்ணிவிட்டு ஜேகே என்ன பண்ணுறான், அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எங்கே போனா இவ? வாஷ்ரூமில் இருக்காளோ? வயன் நீ வாஷ்ரூம்லையா இருக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். பட் நீங்கள் இல்லை. ஜேகே வந்து எங்கே போனா இவ, வெளியில் எங்கேயாவது போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் தான் வரான். வெளியில் வந்துட்டு வீடு ஃபுல்லாக தேடுறான். பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை, பிகாஸ் நீங்கள் தான் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கீங்களே. ஸோ ஜேகேவும் என்ன பண்ணுறான், எங்கே போயிட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, ஏய் விடு வயன் விடு, என்ன பண்ணிட்டுருக்க நீ, கத்தியை வச்சுட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். ஜேகே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வர இடத்துக்கு வந்து பார்க்குறான். ஸ்விம்மிங் ஃபுல்லாண்டு தான். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த கத்தியை வச்சு யூங்கியை குத்த வந்துட்டுருக்கீங்க, யூங்கி அட்டாக் பண்ணுறீங்க. யூங்கி உங்கள் கையை பிடிச்சிட்டு வயன் விடு வயன், கத்தி என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிகிட்ருக்கான். ஜேகே வந்து ஐயோங்க என்னாச்சு, டே ஜேகே இங்கே பாடுற, இவ என்ன பண்ணிட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. வயன் என்னை விடுங்க, நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. யூங்கிக்கும் ஒன்றும் புரியல, ஜேகேக்கும் ஒன்றும் புரியல. யூங்கியை நீங்கள் தள்ளி விட்டுடுறீங்க. ஸோ அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். நீங்கள் அப்படியே உங்கள் கையை அந்த கத்தியால் அறுத்துக்க தான் போகிறீங்க. அப்போ ஜேகே வயன் நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். பட் நீங்கள் விடு என்ன விட்டு ஜேகே, என்னை விட்டு அப்படின்னு கத்துறீங்க. ஜேகே என்னடி பண்ணுற, ஒழுங்கா கத்தியை கொடு வயன், வேண்டாம் விளையாடாத, குட்ரியாத, முடியாது, என்னால் முடியாது, நான் சாகணும். லூசாடி நீ, எதுக்கு சாகணும்னு பேசிட்டு இருக்க? இப்போ என்ன ஆச்சு உனக்கு? என்னால் முடியல ஜேகே, என்னால் முடியலை. உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா எனக்கு இதை விட்டால் வேற வழியே இல்லை. நான் செத்து போனாதான் உன்னை விட்டு போகணுன்னா நான் சாகிறதுக்கும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்திட்டு அப்படியே அந்த கத்தியை வச்சு கையை அறுத்துக்கலான்னு போகிறீங்க. டக்குன்னு ஜேகே அந்த கத்தியை பிடுங்கிட்டு, பைத்தியம் அடி உனக்கு, பைத்தியமா, லூசத்தனமாக பண்ணாத வயன். ஆமாண்டா பைத்தியம்தான், எனக்கு பைத்தியம்தான். உன் கூட இருக்கிறதுக்கு நான் அந்த நரகத்திலே இருந்திருப்பேன். விடு ஜேகே, என் கையை விடு. வயன் இங்கே பாரு வயன், உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன்டி இப்படி புதுசாக வித்தியாசமாக பண்ணுற? வயன் இங்கே பாரு, என்னை பாரு, ஒரு நிமிஷம் என்னை பாருடி, விடு ஜேகே, என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் சென்ஸ்லேயே நீங்கள் இல்லை. நீங்கள் அப்படியே ஜேகே பிடிச்சி தள்ள பார்க்குறீங்க. யூங்கி வந்துட்டு, டே என்னடா ஏன்டா அவள் அப்படி பண்ணுறா? ஐயோ தெரியல ஐயோ, இவ வயன் கத்தியை விட வயன்
அறுத்துக்க போது விடுடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே சொல்லிட்டுருக்கான். பட் நீங்கள் விடுறதா இல்லை, அப்படி நீங்கள் அறுத்துக்க தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் என்ன பண்ணுறான், அந்த கத்தியை பிடுங்கிட்டு ஒரே ஸ்லாப் தான் உங்களை அடிச்சிடுறான். நீங்கள் அப்படியே அந்த அடித்ததுலேயே அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. ஜேகே வயன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து, வயன் என்னடியா ஆச்சு உனக்கு, ஏன்டி இப்படி பண்ணுற வயன், இங்கே பாரு என்னை பாரு வயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் சீக்ஸில் வந்துட்டு டேப் பண்ணுறான். பட் நீங்கள் ஏஞ்சிக்கல. இவங்கி பார்த்துட்டு, ஜேகே இதை இப்போ பேச வேண்டாம், அவளை நீ ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. ஆனால் அயாங் அவள் கூட்டிகிட்டு போ ஜேகே. சரி அயா அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அவன் ரூமுக்கு தாண்டா போகிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு, ஹர்ட் ஆகிருப்பான். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்கள்ல, உங்க கூட எனக்கு வாழ பிடிக்கல, உன்னை விட்டு போகணும்னா நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகேக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. அவன் அப்படியே ஒரு மாதிரி மனசு உடஞ்சி உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இதெல்லாம் ஒரு பர்சன் ஸ்விம்மிங் பூலுக்கு பேக் சைட்லேருந்து ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு, ச்சே தப்புச்சிட்டல, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் ஆட்டம் இருக்குது, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம யூங்கிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அவர் ஷாக் ஆகிட்டாரு. பிகாஸ் அன்னைக்கு லிசா, இன்னைக்கு வயன், அதுவுமே 2 பேரும் ஹிப்னோடைஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதுவும் யூங்கிக்கு இப்போ மெயின் என்னென்னா, எதுக்காக வயன் யூங்கியை வந்துட்டு அட்டாக் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காருடா. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இதை பற்றி நாளைக்கு சஞ்சுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியே வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ மறுநாள் மார்னிங் தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. யூங்கி ஒரு பக்கம் யோசிக்கிறான், வயனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. நம்ம ஜேகேவும் வயனை பார்த்துட்டே அப்படியே சோகமாக வந்துட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாட்டில் இருக்காங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அண்ட் யங் டார்மிஸ் பாய்.